ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் வந்து 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் ஆனர்ஸ் கோர்ஸ்க்கு வந்து ரவுண்ட் 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மெரிட்டில் வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட்ங்கிறது வந்துருச்சு. இப்போ அதே செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது இப்போ வர நிறைய பேர்த்துக்கு டவுட்டாக தான் இருக்குது, வருமா வராதாங்கிறது. அது பற்றின முக்கியமான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜில் படிப்போம்ல, ஒரு 15 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜஸும் இருக்குது. ஸோ அதை வந்து 2 கோர்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படிங்கிறதுல நம்ம படிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் ஆனர்ஸ் லா டிகிரி ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட், அதாவது செகண்ட் ரவுண்டுக்கான மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்னு தனியாக கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்குன்னு தனித்தனியான கட் ஆஃப் மார்க்குங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் எப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8/7/2024 வந்து ரிலீஸ் ஆகிருச்சு. அடுத்து வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஆன்லைன் மூலியமா பண்ற ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10/7/2024 இருந்து 12/7/2024 வரை வந்து நடந்தது. அலாட்மெண்ட் ஆர்டருங்கிறது பார்த்தீங்கன்னா 15/7/2024 வந்துடுச்சு. ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங், அதாவது நேரடியாக போய் எப்போ ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 16/7/2024 நேற்றும் நேத்தியில இருந்து 19/7/2024 அது வரை இருக்குங்க. ஸோ அதுக்கு அப்புறம் தான் இந்த வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்டேட்ஸ் வருவாங்க. ஏன்னா இப்போ சில பேர் வந்து செலக்ட் ஆகியிருப்பாங்களா, மெரிட்டில் செலக்ட் ஆகியும் வந்து காலேஜ்க்கு விசிட் பண்ணாமையோ ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து இல்லை வேறு காலேஜ் அப்ளை பண்ணியிருந்து அந்த காலேஜஸ்க்கு அவங்க வந்து போயிருந்துருக்கலாம் அட்மிஷனுக்கு. ஸோ சில ரீசன்னாலலாம் வந்து அந்த காலேஜ் ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த சீட்லாம் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப தான் அடுத்து இந்த கட் ஆஃப் படி வந்து இந்த கட் ஆஃப்ல இருக்கிறவங்களுக்கு அடுத்த சீட்டுங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு சீட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து சீட் அலாட்மெண்ட் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் 2024-25 இருக்குல்ல, அதில் நம்ம கிளிக் பண்ணி உள்ளார போனோம்னா உங்களுக்கு வந்து கேண்டிடேட் லாகின்னு வரும். ஓகேங்களா? ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், இப்போ நீங்கள் ஆனர்ஸ் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளார போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து சீட் அலாட்மெண்ட் உங்களுக்கு ஆகிருச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 87,000 வந்து அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்குள்ளே போயிட்டு 87 ப்ளஸ் அது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஃபீஸ் சொல்கிறேன், 87,000 ப்ளஸ் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் சிங்கிள் பேமெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இஎம்ஐயோ கிடையாது, மந்த்லி பே பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் சிங்கிள் பேமெண்ட்டாக நீங்கள் பண்ணியாகணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ண பிரிண்ட் அவுட்டாக எடுத்துக்கிட்டு டைரெக்டாக நீங்கள் போயிட்டு அட்மிஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அட்மிஷனோட ப்ராசஸ். ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.